கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலே ஒரு புதிய கிருபைகளோடு உங்களை சந்திப்பாராக. சங்கீதம் 121 6வது வசனத்தில் வாசிக்கிறோம், பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிழலாகிலும் உன்னை சேதப்படுத்துவது இல்லை. இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தமாக இதை சொல்கிறேன், உங்களை எதுவுமே சேதப்படுத்துவது இல்லை. இரவில பகலில எதுவும் எந்த சேதமும் உங்களை சேதப்படுத்துவதில்லை. உங்களுக்கு எந்த துன்பமும் கஷ்டமும் வருவதே இல்லை. இது இந்த வாக்கு தத்துவமாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். அதில் நம்புங்கள், விசுவாசிங்கள், அதையே சொல்லி ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் வாசிக்கும் போது இரவிலே பகலிலே வெயில், சூரியனுடைய வெயில், பகலிலே சூரியனுடைய வெயிலும் இரவிலே நிலவுடைய சேதமும் உங்களை ஒரு தீங்குக்கும் உங்களை உட்படுத்தாது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இப்போ நிறைய நேரத்தில் கவலைகள் வருகிறது. கிளைமேட் மாறுது, பனி வருது, குளிர் அதிகமாக இருக்குது, வெளியில் போனால் குளிர், போனால் அநேக சேஃப்டிக்கு நம்ம அநேக காரியங்களும் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இதெல்லாம் கூட ஒரு நாளில் நமக்கு சேதத்தை உண்டாக்கும். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு என்ன சொல்கிறது, பகலில் வெயிலும் சூரியனுடைய வெயிலும் இரவில் சந்திரனுடைய நிழலும் உங்களை தீங்குபடுத்தாது, உங்களை தீங்குக்கு உட்படுத்தாது. ஒரு தீங்கு உங்களை அணுகவே அணுகாது. காரணம், கர்த்தர் நம்மை காக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளை, அவருடைய பிள்ளைகளை அவர் காத்து நம்மை சுகமாய் வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். அதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய சுதந்திரம், ஒரு பெரிய ஆசீர்வாதம், பெரிய மகிழ்ச்சி, சந்தோஷம். இந்த மாதத்துல அப்படியாக நீங்க ஒன்றை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஐயோ பிள்ளைக்கு இப்படி ஆயிருமோ, எனக்கு இப்படி ஆயிருமா, கிளைமேட்னால அப்படி மாறுமோ, அந்த பனியினால ஏதாவது வந்துருமோ, இந்த வெயில்னால அப்படி வந்துருமோ, வெயில் அதிகமான ஏதாவது பாதிப்பு வருமோ, நிழல் அதிகமான பாதிப்பு வருமோ, பனியினால ஏதோ வருமா, இப்படியே அநேக விதமான கவலைகள் மனதில் இருக்க வேணாம். எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு ஆண்டவரை நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஆண்டவரை நம்புங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்த மாதத்தில் மகிழ்ச்சியோடு உங்களை வழிநடத்துவாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து தருவாராக. தொடர்ந்து ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகளை ஒன்றும் சேதப்படுத்தாதப்பா, அப்படியே நீங்க காத்து நடத்த போவதற்காக நன்றி. தொடர்ந்து பலப்படுத்துங்க, நடத்துங்க. இயேசு நாமத்தில் கேட்கிறனால பிதாவே, ஆமென், ஆமென்.